சைபர் கிரைம் மோசடி கும்பலின் வலையில் சிக்கிய மருத்துவர் ஒருவர் ஆன்லைன் வர்த்தக மோசடியில் சுமார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ளார். கோவை சாய்பாபா காலனியை சேர்ந்தவர் கார்த்திக். மைக்கேவியல் நிபுணரான இவர் ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான யூடியூப் வீடியோ லிங்கை கிளிக் செய்தபோது வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அக்குழுவில் இருப்பவர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக பேசி மருத்துவர் கார்த்திகை மூளை செலவை செய்துள்ளனர். இதில் 9 தவணைகளில் சுமார் 15 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்து கார்த்திக் ஏமாந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசியில் 300 அடி செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செங்கோட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் தற்காலிக நடத்துனராக பணிபுரியும் ஆவுடனையாளரை சேர்ந்த ராம்குமார் தனது பணி ஒதுக்குவதில் அதிகாரிகள் ஜாதி அடிப்படையில் செயல்படுவதாகவும் நடத்துனர் உரிமத்தை தராமல் அலைக்கழிப்பதாகவும் அண்மையில் குற்றம் சாட்டியுள்ளார். இதையடுத்து தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் சில தினங்களுக்கு முன்பு 300 அடி உயரம் கொண்ட செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வீடியோ வெளியிட்டு மிரட்டல் விடுத்தார். இந்நிலையில் அவர் மீது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தற்கொலை முயற்சி செய்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் கிரஷர் நிறுவனங்களுக்கு டிரான்சிட் பாஸ் வழங்காததை கண்டித்து கரூர் மாவட்ட டாரஸ் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன், கிரஷரில் ஜல்லி, எம்சன், பீசன் ஏற்றும் போது டிரான்சிட் பாஸ் வழங்கப்படுவதில்லை என்றார். இதனால் அதிகாரிகள் சோதனை நடத்தி லாரியை பறிமுதல் செய்து லாரி உரிமையாளர்கள் மற்றும் டிரைவர்களை கைது செய்தனர். இதன் காரணமாக வாடகைக்கு சுமையேற்றி செல்லும் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜேந்திரன் கூறினார். கிரஷரில் டிரான்சிட் பாஸ் கொடுக்காம நிறையா வண்டி லோடு போட்டு வராங்க. இதனால் என்னென்னா தஞ்சாவூர், திருவாரூர் இந்த சைடில் வந்து ஏடிமென்ஸ் பிடிச்சி கேஸ் நிறையா போட்டிருக்காங்க. இதில் நிறைய டிரைவர் பாதிக்கிறாங்க, ஓனர் பாதிக்கிறாங்க. வண்டியை பிடிச்சி கேஸ் போடுறதுனால வண்டி எடுக்கிறதுக்கு 2-3 மாதம் ஆகிடுதுங்க. இதை கண்டித்து புதுக்கோட்டை, பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக நாங்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து எங்களுடைய வண்டியிலையும் டிரைவரை யாரும் ஒரு லோடுக்கு போக வேண்டாம்னு இன்றைக்கி வண்டியை வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுருக்கு. இன்னிலிருந்து இதனால் நிறையா வந்து மக்களுக்கு பொருளை வந்து சரியான நேரத்துக்கு போகாமல் பாதிப்பாகிருக்கு. இன்றைக்கி இந்த பாதிப்பு வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செலுத்துறதுக்கு விதமாக தான் இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அரசு வந்து நல்ல ஒரு தீர்வு கண்டு கிரஷருக்கு வந்து டிரான்சிட் பாஸ் முறையான எல்லா கிரஷருக்கும் டிரான்சிட் பாஸ் கொடுக்கணும்னு வேண்டி எல்லாத்துக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்குவோம். திருவண்ணாமலை மாநகரில் அதிரடி சோதனை நடத்திய தொழிலாளர் துறை அதிகாரிகள் முத்திரையிடப்படாத 25க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் எடை இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாநகரில் காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் எடை குறைவாக விற்கப்படுவதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலூர் சாலை, அண்ணா நுழைவாயில் முதல் பேருந்து நிலையம் வரை உள்ள பல்வேறு கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது முத்திரையிடப்படாத எலக்ட்ரானிக் எடை மிஷின்களை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 25க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் எடை இயந்திரங்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பட்டாசுலோடு ஏற்றி சென்ற லாரி சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகாசியில் இருந்து பட்டாசுலோடு ஏற்றிக்கொண்டு ஜார்க்கண்ட் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ராசிபுரம் அடுத்த ஏகே சமுத்திரம் பகுதியில் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் முன்பக்க டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பக்கவாட்டில் மோதி கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்ட நிலையில் அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. லாரி கவிழ்ந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.